ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபோனில் எங்களோட ஜாதகம் பேசும்போது நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுதான் இந்த பதிவு. ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையிலையும் இந்த விமர்சனம் நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களோட ஜோதிடர் திரு பண்டிட் அவங்க வெற்றிவேல் சார், அவரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவர் செஞ்சது சரியாமா, விஜய் செஞ்சது சரியாமா அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. அந்த விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களோட ஜோதிடரான திரு பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க. என்னது மந்திரம் சொல்லணுமா, டாக்டர்கிட்ட போக வேண்டாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு டாக்டரு, சின்ன தம்பி, அவர் ஹார்ட் அட்டாக் வந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட போயிடணும். டாக்டர்கிட்ட போக கொஞ்சம் லேட் ஆகுங்கிற பட்சத்தில் 3 டேப்லெட்ஸ் சொல்லி, அது எம்ஜி வரைக்கும் சொல்லி பேர் சொல்லி, இவ்வளோ எம்ஜி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உடனடியாக டாக்டர்கிட்ட கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வேறு டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டரை அணுகணும், டாக்டரை கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்னால் டாக்டர்கிட்ட தான் போகணும். அது ஹார்ட் அட்டாக்கான ரீசன் இரத்த குழாய்க்குள்ளே தான் அந்த பாஸ் ஆகிட்ருக்கும். அதை இந்த கொழுப்பு கட்டிகள் அடைக்கும். அப்படி ஒரு வேளை அடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரத்தம் போகலைன்னா இருதயம் அடிக்கிறத, ஆக்சிஜன் பற்றாமல் இருதயம் நின்றும், ரிஸ்க் ஆகிடும். அதனால் நீங்கள் உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கரெக்டு. இப்போது இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் மட்டும் இல்லை, நிறையா பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயோடைய ஜோதிடர் இப்படி சொன்னதுனால உடனே டாக்டர்ஸ் எல்லாம் களமிறங்கிட்டாங்க. இல்லை நீங்கள் மந்திரம்லாம் சொன்னால் காப்பாற்ற முடியாது, நேராக ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் வந்தாகணும், டாக்டர் தான் மீட் பண்ணி ஆகணும் நாங்கள். ஆனால் எவ்வளவு பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜோதிடர்கள் அவங்கெல்லாம் இந்த ஜோதிடர் அளவு ரீச் ஆகாததுனால டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியல. எல்லா நோய்க்குமே நீங்கள் எப்படி ஒவ்வொரு நோய்க்கு ஒரு டேப்லெட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு நோய்க்கும் பதிகங்கள் வச்சுருக்காங்க, பாசுரங்கள் வச்சுருக்காங்க, மந்திரங்கள் வச்சுருக்காங்க. இதை சொன்னால் உங்களுக்கு சரியாயிடும், அதை சொன்னால் இது சரியாயிடும், வயிற்று வலினா இதை சொல்லு, தலைவலினா அதை சொல்லு, நெஞ்சடைக்குதா இதை சொல்லு அப்படின்னு. எப்படி ஒரு சித்தா டாக்டர்ஸ் உணவு பழக்கத்தை சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி இவங்க ஜோதிடர்கள் பதிகங்கள் சொல்லி தந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதனால் அவரை மட்டும் நான் தப்பு சொல்ல தயாராக இல்லை. அவர் சொன்னது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். டாக்டர்கிட்ட தான் போகணுமோ தவிர ஒரு மந்திரம் சொல்கிறதுனால எந்த நோயும் குணமடையாது. நானும் ஜோதிடர், அவர் வேணால் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான நான் ரீசன்ஸை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கும் கூட சொல்ல போகிறேன். ஸோ மந்திரம் சொல்லி ஒரு நோயை கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோய் ஒரு மந்திரத்தினால கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடியாது. அது 2 விஷயம் சொல்கிறேன். மந்திரத்தை பற்றியும் சொல்கிறேன், ஜோதிடத்தில் என்ன ஆகுங்கிறதையும் சொல்கிறேன். முதல்ல மந்திரம் சொன்னால் நோய் குணமாகும் அப்படின்னா, இந்த அளவுக்கு மருத்துவம் முன்னேறாத ஒரு காலகட்டத்தில் பலரும் மந்திரங்கள் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போது அந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைனா, உடம்புக்கு இப்படி திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், இல்லை நெஞ்சை பிடிச்சிட்டு கஷ்டப்படுறார் அப்படின்னா, இல்லை வயிற்றை பிடிச்சிட்டு கஷ்டப்படுறார், தலையை பிடிச்சிட்டு கஷ்டப்படுறாருன்னா உடனே அந்த ஊரில் இருக்க மருத்துவர்கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க மூலிகைகள், ஏன்னா எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் அந்த காலத்தில் கிடையாது, இந்த மூலிகைகள், அந்த தைலங்கள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மருந்துக்களை கொடுத்து அவங்க காப்பாற்ற பார்ப்பாங்க. அப்படி அவங்க செய்கிற விஷயங்களுக்கு தெய்வமே என் பையனை காப்பாற்றிரு, என் குழந்தையை காப்பாற்றிரு, என் கணவரை காப்பாற்றிரு, என் மனைவியை காப்பாற்றிரு, எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றிருன்னு வெளியே உட்காந்துட்டு அவங்க பிள்ளைகளோ அவங்க உற்றார் உறவினர் கடவுளை இருப்பாங்க. உள்ள ஒரு மருத்துவம் நடந்துட்டுருக்கு, எப்படியாவது சரி பண்ணிடு அப்படின்னு அவங்க அழுது புலம்பி அந்த பதிகங்களை எல்லாம் கூட சொல்லி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த என்னன்னு கூட கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம் அதெல்லாம். நெஞ்சு வலியா,
இல்லை வயிற்று வலியா தலைவலியா அப்படின்னு கூட கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த எப்படியாவது காப்பாற்றிடணுமே அப்படின்னு நம்ம இன்றைக்கி கூட தான் நம்ம கும்பிடுறோம். எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம். அங்கே மருத்துவமனையில் என்ன சிலை இருக்கோ அந்த சிலையை போய் முன்னாடி நின்று அழுது புலம்பி கும்பிட்டுருவோம். மோஸ்ட்லி விநாயகர் சிலைகள் தான் இருக்கும், நம்ம கும்பிடுவோம். சரிங்களா? அது இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொண்டு போய் பேஷண்ட்டை உள்ள அனுமதித்ததும் முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு முதல்ல உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு அவங்க முதல்ல என்ன பேஷண்ட்டுக்கு நடந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணி உடனடியாக வந்து வெளியே இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு நெஞ்சு வலிங்க, ஸ்டட்டு வைக்கணும், இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணணும், இப்படியே ஆகிருக்கு, இவ்வளோ எக்ஸ்ரேஸ் எடுத்துட்டோம், இவ்வளோ ஸ்கேன் எடுத்துட்டோம், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு, எண்டோஸ்கோப்பி பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிடுவாங்க. சொல்லி அதுக்கப்புறம் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்குவோம். என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு மருத்துவ உலகம் வளர்ந்ததுக்கப்புறமா இன்னும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியாது. சரிங்களா? ரெண்டாவது இன்னொன்று, ஒரு மந்திரம்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க? மந்திரத்தில் ஏதாவது விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் எடுத்து உட்காந்து அதோட விளக்கங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தை இருக்குது, பிரச்சோதயா தீமகி அப்படின்னு சொல்லி. அதுக்கான அர்த்தங்களாவது நீங்கள் முதல்ல கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரச்சோதயா அப்படின்னா நாங்கள் உன்னை தியானிக்கிறோம். புரிஞ்சதுங்களா? நாங்கள் உன்னை தியானிக்கிறோம். தெய்வமே எங்களை காப்பாத்து, ஐயா நீதான் கெதி, உன்னையே நான் சரணடைஞ்சிட்டேன். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம்தான் அந்த பிரச்சோதயா. புரிஞ்சதுங்களா? அடுத்தது தீமகி, நீ எங்களை வழி நடத்து, நீ என்னை காப்பாத்து, எல்லாமே நீ தான் எனக்கு கதி அப்படிங்கிறது தான் தீமகி. புரியுதா? இப்போது இந்த பிரச்சோதயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, தீமகிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அதனால அது நமக்கு மந்திரமாக தெரியுது. புரிஞ்சதுங்களா? அதே மாதிரி நீங்கள் எல்லாம் நம்ம வந்து வழக்கில் இல்லாத தமிழில் எழுதப்பட்ட எல்லா பதிகங்களையும் எடுத்து பாருங்கள். தமிழ்லேயும் இருக்குது, சன்ஸ்கிரிட்லேயும் இருக்குது. அந்த சான்ஸ்கிரிட் பதிகங்களோட அர்த்தங்களும் உங்களுக்கு மீனிங்ஸில் போட்டிங்கன்னா தெரியும். அதே மாதிரி பதிகங்கள் நம்ம வழக்கில் இல்லாத தமிழ் வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா நீங்கள் மீனிங்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா, கடவுளை வல்லவனே, தெய்வமே, எல்லாம் தெரிஞ்சவனே, இந்த உலகை ஆள்பவனே, சிவனுடைய புத்திரனே, முருகனுடைய அப்பாவே, புரிஞ்சதுங்களா? அந்த அன்னையோடைய மகனே, அந்த மாதிரி லக்ஷ்மியின் கணவனே, லக்ஷ்மியில் நெஞ்சில் வைத்தவனே, தலையில் கங்கையை சுமந்தவனே, சந்திரனை வைத்திருப்பவனே. புரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி அவங்க அந்த கடவுளை பற்றி பெருமையாக பாடியிருப்பாங்க. சரியா? அடுத்து நீ இதை நான் உனக்காக இவ்வளோ உருகிறனே, உன்னையே நினச்சிட்ருக்கனே, என் கண் முன்னாடி வந்து நிற்க மாட்டையா, எனக்கு காட்சி தரமாட்டையா அப்படின்னு பாடியிருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வேள்வி நடத்துகிறாரே, அந்த வேள்விக்கு பொருளுதவி கொடுக்க மாட்டியா, நான் கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா உயிரை காப்பாற்ற மாட்டியா, என் பக்தன், என்னோட பக்தன் எனக்காக இந்த விருந்து வச்சான், அவனோட பையன் இப்படி சாக கிடக்கிறான், அவன் பையன் இறந்து போயிட்டான், அவனை காப்பாற்ற எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கடவுள்கிட்ட எனக்கு இதை செய்ய மாட்டியா, அதை செய்ய மாட்டியா, உன்னை பார்க்க முடியாதா, நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா, உன் காலில் என்னை ஒரு பூவாக மாற்றி வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ கேட்டாங்கல்ல, இவங்க யாராவது ஒருத்தராவது எனக்கு நீ தந்தையே, நான் பொருள் கேட்ட நீ கொடுத்த, அந்த உயிர் கேட்ட நீ கொடுத்த அப்படின்னு இல்லை. சரிங்களா? எல்லாருமே எனக்கு இது கொடுக்க மாட்டியா, எனக்கு இது பண்ண மாட்டியா, நீ எனக்கு காட்சி தர மாட்டியா, எனக்கு உங்ககிட்ட என்னை கூப்பிட்டுக்க மாட்டியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே பாசுரம்தான். இது எல்லாமே அவங்க வந்து எழுதி வச்ச கடவுள் மேலே உயிரையே வச்சு ஒரு காலத்தில் எழுதப்பட்ட பாசுரங்கள். சரிங்களா? அவங்களாம் கவிஞர்கள், அழகழகான சொற்கள் வச்சு அழகழகாக எழுதியிருப்பாங்க.
இன்றைக்கும் கவிஞர் இருக்காங்க. பா விஜய், யுகபாரதி, அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. யாராவது பேரெல்லாம் எனக்கு முழுசாக தெரியாதுங்க, இது தெரிஞ்சதுனால டக்குன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி பல கவிஞர்கள் இருக்காங்க. அழகழகான கவிதைகள், பாடல்கள் எல்லாமே எழுதுறதுக்கு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய கடவுள் பக்தி பாடல்களையும் இன்றைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அதை அழகாக இசையமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பாடல்கள் வெளியே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பாட்டு எழுதி இசையமைச்சா அந்த கேசட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினா அவங்களுக்கு பணம் வரும். புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அவங்க அதை ஒரு தொழிலாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த பாசுரம் அதெல்லாம் பாடினவங்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தை ராஜாக்கள் பார்த்துக்குவாங்க. புரிஞ்சதா? ஒரு பாட்டு எழுதிட்டு போய் கடவுள்கிட்ட நின்று கோயிலில் நின்று மனமுருகி அவர் பாடும்போது அங்கே இருக்கிற ராஜா வருவாங்க. ராஜா வரும்போது பாடுவாங்க. ராஜா உடனே அவங்க வீட்டுக்கு 2 மாடு அனுப்பிடுவார். இவ்வளோ காணி நிலம்னு கொடுத்துருவார். ஸோ இவங்க பாடிட்டே இருந்தால் போதும், அவங்க குடும்பங்கள் அந்த மாடை வச்சு பொழைச்சிக்கும், நிலத்தை வச்சு பொழைச்சிக்கும், வீடு கூட ராஜா கட்டி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு செழிப்பான காலகட்டத்தில் வாழ்ந்தப்போ அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஊரில் இருக்க ஜமீன்கள், பணக்கார வீட்டுக்காரங்க எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. வருஷம் ஒரு மாதம், அந்த தை மாதம் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வரி போகும். ராஜா கிட்ட இருந்து, ஜமீன்தார்கள் கிட்ட இருந்தெல்லாம் போகும். அதனால அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் இல்லை. நேரத்துக்கு வீட்டம்மா சாப்பாடு போட்டுரும். நேராக கோயிலில் வந்து உட்காந்து பாடுன்னு பாடினாங்க. என்ன பாடினாங்க? தெய்வமே நீ நல்லா இருக்க, உனக்கு 2 பசங்க, 2 பேரும் அழகனுக, உன் குடும்பம் சூப்பர் குடும்பம், நீ நல்லவன் வல்லவன், நாளும் தெரிஞ்சவன், கங்கையை அடக்கக்கூடியவன், வருணரை அடக்கக்கூடியவன், வாயுகிட்ட பேசக்கூடியவன், நீ தெய்வம், நீ இருக்கிற இடம் பூ மாதிரி இருக்கும், உன் கால் பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கடவுளை புகழ்ந்து கடவுளுக்கு துதி பாடினாங்க. கடவுளை துதிச்சாங்க. புரிஞ்சுங்களா? துதிக்கிறதுனா கும்பிடுறது. துதிச்சு கடவுளை பற்றியே பாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு துதிப்பாடிகள் அப்படின்னு பேரே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? கடவுளை பெருமைப்படுத்த பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த முழுசாக இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்கன்னா அத்தனை பாட்டையும் லைனாக பாடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு துதிப்பாடிகள்னு பேரே இருந்துச்சு. அந்த பதிகம் பாடினா கடவுள் கொடுத்தாருன்னு எழுதலை, கடவுளை கொடுக்க மாட்டியான்னு தான் கேட்டாங்க. சரியா? அப்படி தான் கடவுளை பற்றி பெருமையாக பாடினாங்கள். அப்படி கடவுளை பற்றி பெருமையாக பாடினா கடவுள் நமக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புனா அது யார் தப்பு? மனுஷங்களையெல்லாம் நீங்கள் பெருமையாக பாடினீங்கன்னா உங்களை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது சிந்தினது சதறினதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேரே இருக்குது, ஜால்ரான்வாங்க. சுற்றி நிறைய ஜால்ரா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்போ கடவுளுக்கு என்ன ஜால்ரா தட்டுறீங்களா? அப்படி கடவுள் நீங்கள் சும்மா துதி பாடுனா கடவுள் உங்களுக்கு ஏதாவது செய்வாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போவுமே உட்காந்து காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்து 8 மணி வரைக்கும் நான் பதிகம் பாடுவேன்னு சொன்னால் ஓகே, நியாயம். திரும்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்து அவருக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி 8 மணி வரைக்கும் நான் பாடுவேன்னா அது ஓகே. அதுதான் உண்மையாகவே பாடுறது, பதிகங்களெல்லாம் சொல்கிறது, பாடுறது. உங்களுக்கு ஒரு தேவை வந்துருச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு, வீடு வேணும், வாசல் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கடவுள் இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வேணும்னா நீ இந்த பதிகம் பாடுன்னு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடவுள் முன்னாடி உட்காந்து பாடுனா என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்று வேணும்னு அர்த்தம். நீங்கள் துதி பாடுறதுனால கடவுள் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டார். புரிஞ்சதா? அதே மாதிரி தான் உடம்பு சரியில்லை அப்படின்னா பதிகம் சொன்னால் உங்களை காப்பாற்ற மாட்டார். உடம்பு சரியில்லைங்கிறதே உன் கருமாவால் உனக்கு வர்றது தான். எல்லாத்துக்கும் வரல, உனக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் வருது. ஏன் வருது? நீ அந்த கருமாவை அனுபவிக்கணும்னு வருது. அப்போ கருமாவை கொடுக்கறது யாரு? கடவுள் தானே. அப்போ போய் நான் பாசுரம் பாடிப்பேன், நீயே என்னை காப்பாற்றினா அது எப்படி முடியும்? முடியாது. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து உங்கள் பணமெல்லாம் செலவழிச்சிட்டு நீங்கள் குணமாகி வரும்போது உங்கள் கருமா தீர்ற மாதிரி உங்கள் பணமும் தீர்ந்துருக்கும். அல்லது பணம்லாம் கையில் இல்லை, கடன் வாங்கி
நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஏதோ ஒன்று உடம்பை குணப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடன் வாங்கினதுக்காக அன்னையிலிருந்து கட்ட போகிறீங்க பார்த்தீங்களா இஎம்ஐ, அது உங்கள் கருமாவை தலையில் ஏற்றி விட்டுட்டு கடவுள் போயிடுவார். புரியுதா? பியூராக உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கடவுள் செய்வார். அவர்கிட்டயே போய் நின்றுட்டு என் உடம்பை குணமாக்கி விடுன்னு சொல்லி மந்திரமோ அல்லது பாசுரமோ படித்தா, பதிகமோ படித்தா உங்களுக்கு எதுவும் நடக்காது. இது ஜோதிட ரீதியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? டாக்டர்ஸை அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க. ஸோ ஒரு ஜோதிடராக இருந்துட்டு, அதுவும் ஒரு சிஎம்முக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடராக இருந்துட்டு இந்த பதிகம் பாடுங்க அப்படின்னு சொன்னது சுத்தமாக சரியே கிடையாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இதுவே பெரிய வீடியோவாயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக மருத்துவ ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பதிகம் பாட சொல்கிற ஒரு ஜோதிடர் சொல்லிட்டா அதெல்லாம் மருத்துவ ஜோதிடம் கிடையாது. மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய டாபிக். அது பேசினோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் பேசும் பாவைகளில் இந்த வீடியோ வரும். நான் மருத்துவ ஜோதிடம் போடுறது பேசும் கிரகங்களில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல அப்படின்னா, நிறையா ஜாதகம் பார்க்குறக்கு நிறைய வர்றதுனால என்னால் நிறைய டைம் அதுக்கு ஒதுக்க வேண்டியது இருந்துச்சு. முதல்ல வாரத்தில் 3 நாள் 4 நாள் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நாள் தான் கிடைக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஜாதகம் பார்க்குற நிறைய ஆனதுனால என்னால் ரெகுலர் வீடியோஸ் போட முடியல. மன்னிப்பு கேட்குறவங்க கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுறேன். ஸோ இந்த மருத்துவ ஜோதிடம் இந்த சார் பேசின விஷயங்களுக்கான மருத்துவ ஜோதிடத்தை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசும் கிரகங்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.